சனினா 8, தூய தமிழ்ல சொல்லணும்னா அஷ்டம் அஷ்டமம். அப்படிம்பாங்க. சுக்கிரன்னா லட்சுமி. இது ஆக்சுவலா பிரச்சனையை விட அஷ்டலட்சுமி யோகம்னு அர்த்தம். அப்ப இந்த காலகட்டத்துல தான் இவர்களுக்கு பண வரவு நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உருவாகும். சனி அப்படின்னா கரு, சுக்கிரன் அப்படின்னா மாரின்னு அர்த்தம். கருமாரியம்மனை வழிபடலாம். வெள்ளிக்கிழமை போய் சனீஸ்வரனை கும்பிடலாம். சனிக்கிழமை போய் ஒரு பெண் தெய்வத்தை அஷ்டலட்சுமியே போலாம். சென்னையை சார்ந்தன் அவர்கள் பெசன் நகர் போய் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய் கும்பிடலாம். பைரவர் வழிபாடு ராகு காலத்துல போய் பண்ணணும். இந்த தேய்பிறை காலங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, தேய்பிறை அஷ்டமி. அது அஷ்டமிக்கு வழிபடுறது, அதுவும் பண்ணலாம். ராகு காலத்துல தினசரி வரக்கூடிய ராகு காலத்திலே நீங்க பைரவரை வழிபடலாம். ராகு காலத்துல செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இது 3 வரக்கூடிய ராகு காலம் ரொம்ப துடியான ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல போய் நீங்க பைரவரை வழிபடலாம். தினசரி வரக்கூடிய ராகு காலத்திலையும் போய் பைரவரை வழிபடலாம். கருப்பசாமியை போய் ராகு காலத்துல வழிபடலாம். ராகு காலத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சனி சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபடுங்க.